திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பணத்தின் மதிப்பு தெரிந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி சம்பாதிப்பது என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி விவாதம் செய்யாதீர்கள். விளக்கம் தேவையில்லை, ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதே. இந்த 3 குணங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான படிக்கட்டுகள். இவையே சிறந்த ஆளுமையின் சிறந்த குணங்கள். முள் பாதையை கடக்கும்போதுதான் பூப்பாதையை சந்திப்போம். சவால்களை எதிர்கொள்ளும் போதுதான் வெற்றி கிடைக்கும். இரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வாதிடுபவர்களுடன் விவாதம் செய்யாதீர்கள். அறிவாளிகளுடன் போட்டியிடாதீர்கள். அவநம்பிக்கையான மக்களுடன் குழப்பமடைய வேண்டாம். சிந்திக்கும் வார்த்தைகளில் பொய்கள் உள்ளன, ஆனால் கோபமான வார்த்தைகளில் உண்மை மட்டுமே இருக்கும். வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க நினைக்கும் மனிதன் முதலில் தன் பலம் மற்றும் பலவீனங்களை எடை போட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். உங்கள் கோபம் சில நேரங்களில் உங்கள் எதிரிகளின் பலமாக மாறும். உங்கள் கோபம் கூட உங்கள் பலமாக மாறும் வகையில் உங்கள் எண்ணங்கள் இருக்க வேண்டும். பந்தயத்தில் இறங்கும் முன் போட்டியில் யார் பலம் பலவீனம் என யோசித்து பந்தயத்தில் இறங்கிய பின் வெற்றியில் கவனம் செலுத்த வேண்டும். வலுவான ஆளுமை கொண்ட ஒருவர் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தனது வாழ்க்கையில் வலுவான கவனம் செலுத்துவதன் மூலம் சிரமங்களை சமாளிக்கிறார். தண்ணீர் இல்லாத கிணற்றுக்கும் பணமில்லாத மனிதனுக்கும் யாரும் வரமாட்டார்கள். இலைகள் உதிர்ந்த மரத்தை போல ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கும்போது யாரும் கவலைப்பட மாட்டார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும் வரை உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாயைப் போல சிங்கம் ஒருபோதும் நம்பிக்கையை காட்டவில்லை, ஆனால் யாருடைய இடத்தில் அவை பெரியவை. ஒரு மனிதன் உங்களுக்கு உதவுவதில் உள்ள மகிழ்ச்சியை விட ஏமாற்றத்தின் வலியை நினைவில் கொள்கிறான். மேலே ஆசீர்வாதம், உள்ளே சாபங்கள். வெளியில் காதல், உள்ளத்தில் வெறுப்பு, உள்ளே மனிதாபிமானம். உங்களுக்குள் அரக்கத்தனம், நேர்மை. இதுதான் இன்றைய சமூகத்தின் மனிதனின் இயல்பு. நம் வாழ்க்கையில் எதை விரும்பக்கூடாது என்பது நம் தலையில் இருப்பதை பொறுத்தது. உண்மைக்கு எதிரிகள் இருப்பதை விட பொய்க்கு இரகசியங்கள் அதிகம். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருங்கள். ஏனென்றால் பாசாங்கு பத்திரங்கள் எப்பொழுதும் நிலைக்காது. பணம் இருக்கும் வரை சிலரது கண்கள் உச்சந்தலையில் இருக்கும், பிறகு நாம் அவர்களின் கண்களுக்கு தெரிவதில்லை. உங்கள் தவறு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உங்கள் வாக்குறுதியை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நேர்மையாக ஒப்புக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்க வேண்டும். இவை இல்லை என்றால் தீராத சொத்துக்கள் இருக்க வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து சோகமாக இருக்காதீர்கள். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு எதிர்காலத்தை உருவாக்குங்கள். நீங்கள் நேர்மையாக இருக்கும் வரை ஒருவர் முன் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி இரண்டையும் மனதில் வைத்திருப்பவர்தான் இந்த சமுதாயத்தில் பணக்காரர். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி தாமதமாக வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள், நீங்கள் அழுது விடுவீர்கள். மேலும் உங்கள் மனதில் யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்துவார்கள். பொய்யை நிரூபித்து உண்மையை மறைக்கும் நாட்கள் இவை. நேர்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். விசுவாசம் இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும். எப்பொழுதும் ஒருவருக்காக உங்கள் ஆளுமையை மாற்றிக்கொள்ளுங்கள். தன் இயல்பை விட்டு பூனையாக மாறினாலும் நாய்கள் கூட அவனை துரத்தி கடிக்கும். இறப்பது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் மிகவும் நேசிப்பவர்கள் இல்லாமல் போனால் அது மரணம் போல் உணர்கிறது. ஒரு அழகான துணையை கண்டுபிடிக்க நீங்கள் அதிர்ஷ்டசாலி இல்லை. ஒரு பொறுப்பான தோழரை கண்டுபிடிப்பது ஒரு உண்மையான ஆசீர்வாதம். அமைதியாக இருங்கள், பல பிரச்சனைகள் தீரும். மகிழ்ச்சியாக வாழுங்கள், பிரச்சனைகளை தவிர்க்கவும். வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றியில் கவனம் செலுத்துவார்கள்.
தோல்வி அடைந்தவர்கள் வெற்றியாளர்கள் மீது கவனம் செலுத்துகிறார்கள். உங்களை இழிவாக பார்க்கும் இடத்தில் அதிக நேரம் இருக்காதீர்கள். என்ன நடந்தாலும் விரக்தியடைய வேண்டாம். ஏனென்றால் சில சூழ்நிலைகள் உங்களை அறியாமல் உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்களை நேசிப்பவர்களை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் இருக்கும் வைரத்தை விட்டு நீங்கி வண்ண கற்களை தேடுகிறீர்கள் என்பது ஒரு நாள் தெரிந்துவிடும். கடினமான இன்பங்களும் பருவங்களை போன்றது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் சரியான நேரத்தில் வருவார்கள். இருக்க வேண்டிய அனைத்தும் நேரம் வரும்போது போய்விடும். சகிப்புத்தன்மையை பழக்கப்படுத்தாமல் இருப்பது நல்லது. இயந்திரம் மோசமடைய தொடங்கும் போது அது தேவையற்ற சத்தங்களை உருவாக்க தொடங்குகிறது. மேலும் ஒரு மனிதன் விழத் தொடங்கும் போது அவன் வாயிலிருந்து ஆணவமான வார்த்தைகள் வெளிவரும். ஒருவன் அழகாக இருந்தால் மட்டும் போதாது, மனம் அழகாக இருக்க வேண்டும். படித்திருந்தால் மட்டும் போதாது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். காதல் என்பது உன் அருகில் இருப்பதோ அல்லது உன் அருகில் படுத்து கொள்வதோ அல்ல. ஒரு நல்லவன் எனக்கு தைரியமானவன் என்று நம்புவது. வெற்றி பற்றி அதிகம் நினைக்க வேண்டாம். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள உங்கள் மனம் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும். கோபம் வரும்போது மனதுடன் சண்டை போடுங்கள், மனிதனுடன் அல்ல. பிரச்சனை வரும்போது நேரத்தை எதிர்த்து போராடுங்கள், கண்ணீருடன் அல்ல. நீங்கள் பார்ப்பது அனைத்தும் உண்மையல்ல. நீங்கள் செய்யும் அனைத்தும் உன்னுடன் வராது. மகிழ்ச்சியை செல்வத்தால் வராது. துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சிக்கு மதிப்பு இல்லை. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் மேலே இருந்து யாருக்கும் தேவைப்படாது. பணமும் மகிழ்ச்சியும் பிறக்கும் எதிரிகள். ஒன்று இருக்கும் இடத்தில் மற்றொன்று நிற்கிறது. முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு முன் 100 முறை யோசியுங்கள். முறைகேடாக சம்பாதித்த விருந்தை காட்டிலும் கடின உழைப்புடன் குடித்த கஞ்சி தண்ணீர் திருப்தியை தரும். ஒரு பாறையை உடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் முதலில் தோல்வியுற்றதாக தோன்றினாலும் இறுதியில் பலனளிக்கும். ஒவ்வொரு கடினமான பிரச்சனையும் அப்படித்தான். வெற்றியாளராக இருக்க நீங்கள் வெல்ல வேண்டும், வேறு யாரையும் அல்ல. ஒரு மனிதன் இறந்தால் 10 பேருக்கு தெரியும், ஆனால் அவன் மனம் இறந்ததா என்பது யாருக்கும் தெரியாது. எதற்கும் உதவாத ஒரு நபர் மற்ற நபரிடம் தவறு கண்டுபிடிக்கிறார், சரி செய்ய அறியப்படுகிறது. ஒருவர் வாழ்க்கையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, மகிழ்ச்சியாக வாழுங்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதில் 10இல் ஒரு பகுதியை பயன்படுத்தினால் உங்கள் பல பிரச்சனைகள் மறைந்துவிடும். துன்பத்திற்கு பயந்து கடவுளை வணங்காதீர்கள். எந்த கஷ்டத்தையும் இழப்பையும் தாங்கும் தைரியத்தை தர இறைவனை வேண்டிக்கொள். ஒரே நேரத்தில் குறைக்கும் அனைத்து நாய்களும் ஒரே சிங்கத்தின் கர்ஜனைக்கு சமமானவை அல்ல. மேலும் மக்கள் எவ்வளவு கூச்சமிட்டாலும் பரப்பினாலும் ஒரு பொய் உண்மையாகாது. முடியை பிடிப்பவர்களிடமிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. சத்திய வெளிச்சத்தின் முன் பழி இருள் நீண்ட காலம் நீடிக்காது. அதனால் யாரோ ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டார் என்று வருத்தப்படக்கூடாது. காலம் அவர்களுக்கு தகுந்த வழியில் கற்றுக் கொடுக்கும். வெற்றியில் மூழ்கி விடாதீர்கள். இது முதல் படி மட்டுமே, இலக்கு அல்ல. மரணம் என்பது எந்த மனிதனுக்கும் சொல்ல முடியாத பயம். உண்மையில் மனித பயங்கள் அனைத்திற்கும் ஆதாரம் மரணம். தலை குனிந்தால் மரியாதை, கும்பிடுவது அடிமைத்தனம். தகுதியில்லாத ஒருவருக்கு மரியாதை கொடுத்தால் அவர் உங்களை அடிமையாக நடத்துவார். சண்டை போட புத்திசாலித்தனம், கலாச்சாரம் மற்றும் அனுபவம் தேவையில்லை. மோதலை தீர்க்க அறிவு, கலாச்சாரம் மற்றும் அனுபவம் தேவை. நீங்கள் வெற்றி பெறும்போது உங்கள் வெற்றி உங்களுக்காக பேசுவதற்கு பதிலாக உங்களுக்காக பேசுகிறது. நீங்கள் தோற்றால் உங்களை பற்றி பேச வேண்டும், ஆனால் கொஞ்சம் குறைவாக பேசுங்கள். இந்த 3 விஷயங்களையும் வாழ்க்கையில் நினைவில் வையுங்கள். உங்களை நம்பாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கண்ணீருக்கு மதிப்பளிக்காதவர்கள் சோகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் உள்ள அவமதிப்புகளை விட உங்களை சந்தேகிப்பவர்களால் நீங்கள் அதிகம் பாதிக்கப்படுவீர்கள். கோபமாக பேசுபவர்களை நம்பலாம், ஆனால் சிரித்து மனதில் எதையாவது வைத்து நடிப்பவர்களை நம்பாதீர்கள். கையொப்பமிடாத காசோலை தாங்குபவர் இல்லாத எதுவும் எப்பொழுதும் பயனற்றது. உங்கள் கண்களால் பார்க்காததையோ அல்லது உங்கள் காதுகளால் கேட்காததையோ ஒருபோதும் நம்பாதீர்கள். பிறரிடம் சொல்லாதே, ஏனென்றால் சிலரது கிசுகிசுக்களால் சில நட்புகள் பாழாகின்றன, குடும்ப உறவுகள் முறிந்தன. இருட்டில் ஒரு வழியை கண்டுபிடிப்பது, பாலைவனத்தில் தண்ணீரை கண்டுபிடிப்பது. நம்பாதவர்களின் மனதில் நம்புவது மிகவும் கடினம்.
எல்லா நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உன்னுடையது அல்லாத நாள் அமைதியாக இருக்க வேண்டும். உன்னுடையது எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். வாழ்க்கையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் உங்கள் ஆளுமையை இழக்காதீர்கள். நன்மையை விட்டுவிடாது.